மகிமை உண்டாவதாக. இந்த சோஷியல் மீடியாவின் மூலமாய் பார்க்கிற சகோதர சகோதரிகளையும் கூடி வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, கடந்த மாதத்தினுடைய இரவு அதிகாலை வேளையில் நான் ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் ஒரு காரியத்தை திட்டமும் தெளிவுமாய் பேசினார். இந்த மாதத்துக்குரிய வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுக்கும் பொழுது நான் நீக்கி போடுவேன் என்பதாக ஆண்டவர் சொன்னார். நான் யோசித்து கொண்டே இருந்தேன், ஆண்டவரே எதை நீக்கி போடுவது, என்ன எங்களுடைய கிருபையின் கூடாரத்துக்கு வருகிற இந்த சோஷியல் மீடியாவின் மூலமாய் பார்க்கிறவர்களுக்கு எதை நீக்கி போடுவீர் என்று சொல்லி நான் பிரசங்கிப்பது என்று சொல்லி நான் தேவ சமூகத்தில் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது அது மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை கர்த்தர் எனக்கு காண்பித்து கொடுத்தார். அதே வசனம் நான் சற்று தியானித்து முடித்து காலையில் வாக் வித் ஜீசஸ் என்று சொல்லுகிற அண்ணா மோகன்சி அவர்களுடைய அந்த மெசேஜை பார்க்கும்பொழுது அதே வாக்கு தத்தம் அப்படியே ஆண்டவர் கொடுத்திருந்தார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கலாம். மீகா 2:13 வாசிக்கலாம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் தடைகளை நீக்கி போடுகிறவர் என்பதாக. ஒருவேளை கடந்த நாட்களிலே ஏதோ ஒரு காரியம் நமக்கு தடையாக இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் முன்னேற முடியாமல் இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் அடுத்த ஸ்டெப் வைக்க முடியாதபடிக்கு தடையாக சில காரியங்கள் இருந்திருக்கலாம். அது ஒருவேளை மனிதர்கள் மூலமாய் வந்திருக்கலாம், அல்லது சத்துருக்களின் மூலமாய் வந்திருக்கலாம், அல்லது நம்மை சூழ்ந்திருக்கிற நிலைமைகள், நம்மை சூழ்ந்திருக்கிற இயற்கையின் மூலமாய் நமக்கு வந்திருக்கலாம். ஏதோ ஒரு தடை நம்முடைய வாழ்வில் இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் வாக்குத்தத்தம் செய்கிறார், தடைகளை நீக்கி போடுவேன் என்று சொல்லி. எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை வழிநடத்தும் பொழுது பலவிதமான தடைகள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்தது. பார்வோன் ஒரு பெரிய தடையாயிருந்தான். அவன் எவ்வளவோ சொல்லியும் கேட்க முன் வரவில்லை. பலத்த தடை இஸ்ரவேல் மக்களுக்கு உண்டாயிற்று. அந்த தடைகளை ஆண்டவர் எப்படி நீக்கி போட்டார் தெரியுமா? அவனை பின்தொடர வைத்து செங்கடலிலே முழுக வைத்து தடையை தகர்த்தெறிந்தார். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தர் சில நேரங்களிலே சில காரியங்களை தடையாய் கொண்டு வருகிறார் என்று சொன்னால் அது ஒன்ஸ் ஃபார் ஆல் க்ளோஸ் பண்ணுறதுக்காக, அதை முடித்து வைப்பதற்காக. பார்வோனும் அவருடைய சேனையும் கடலிலே மூழ்கி போனார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தடையாயிருந்தவர்கள் இப்பொழுது தடையாக இல்லை. அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்பதாக கடந்து போகிறார். எனக்கு அன்பானவர்கள், அதே இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலுக்கு முன்பதாய் வரும் பொழுது செங்கடல் மிகப்பெரிய தடையாக இருந்தது.
அந்த கடலை எப்படி கடந்து போவோம்? யார் நமக்கு உதவி செய்வார்கள்? நம்ம இவ்வளவு பெரிய கூட்டமாக இருக்கிறோமே, கால்நடைகளை எல்லாம் வைத்திருக்கிறோமே, குழந்தை குட்டிகளெல்லாம் வைத்திருக்கிறோமே, இதை எப்படி கடந்து போக முடியும் என்று ஒரு பயம், ஒரு கலக்கம், ஒரு அச்சம் அவருடைய இருதயத்தில் வந்தது. கர்த்தர் சொல்லுகிறார், மோசே, நீ வைத்திருக்கிற கோலை நீட்டு, அந்த கடல் ரெண்டாய் பிளக்கும் என்று சொல்லி மோசே அதே விதமாய் கோலை நீட்டினான். எனக்கு அன்பானவர்களே, அந்த கடல் ரெண்டாக பிளந்தது. ரெண்டாக பிளந்த மாத்திரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தடையில்லாமல் அக்கறைக்கு போனார்கள். எனக்கு அன்பான அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலும் கூட செங்கடலை போல ஏதோ ஒரு தடை, யாரும் அதை நீக்க முடியாது, யாரும் அதை நமக்கு நீக்கி போடுவதற்கு முன் வர முடியாது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். கர்த்தர் சொல்றார், தடைகளை நீக்கி போடுவேன் என்று. செங்கடல் போல தடைகள் வந்தாலும் கர்த்தர் அந்த தடைகளை நீக்கி சமாதானத்தோடு வெட்டாந்தரையிலே நடந்து போவது போல, வனாந்தரத்தில் நடந்து போவது போல அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் அவருடைய கால்நடைகளும் ரதங்களும் குதிரைகளும் கம்பீரமாய் நடந்து போயிற்று. அவைகள் அக்கறைப்பட்டு போனார்கள். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் வாக்கு தத்தங்களின் தெய்வம். என்ன தடையாக இருந்தாலும், அது எவ்வளவு பெரியதாக இருந்தாலும், அதை கடந்து வரும்படியாய், அதை தாண்டி வரும்படியாய் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். அவர் தடைகளை நீக்கி அற்புதம் செய்கிறவர். அவர்கள் அதை கடந்து போகிறார்கள். மோசே இப்பொழுது இல்லை, யோசுவா லீடர்ஷிப் எடுத்து நடத்துகிறார். பெரிய தடை, பாய்ந்து வருகிற யோர்தான் அவளுக்கு முன்பதாய் நிற்கிறது. யோர்தானை எப்படி கடப்பது? இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடக்கும் பொழுது நம்முடைய தலைவர் மோசே நம்ம கூட இருந்தாரு. அவரை கொண்டு கர்த்தர் அற்புதம் செஞ்சிட்டாரு. இப்ப யோசுவா தானே இருக்காரு. எப்படி கடந்து போவது? எப்படி நம்ம இந்த யோர்தானை கடந்து போவது என்று அவர் கலக்கத்தோடு இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்கள். கர்த்தர் சொல்றாரு, உங்களை ஒரு 4 பேரை செலக்ட் பண்ணிக்கோ, உடன்படிக்கை பெட்டி கொண்டு போய் அந்த தண்ணீரில் நிற்க வை. அவனுடைய பாதங்கள் தண்ணீரில் படும் பொழுது பாய்ந்து வருகிற யோர்தான் நதி ரிவர்ஸில் ஓடும். பாய்ந்து வருகிற தண்ணீர் பின்னோக்கி ஓடும். அங்கு பிளந்தார், ஃப்ரீஸ் பண்ணாரு, அங்க இங்க ரிவர்ஸ்ல அனுப்பிட்டாரு. ஹல்லேலூயா. என்ன தடை வந்தாலும், என்ன விதமான போராட்டங்கள் வந்தாலும், அது எந்த வழியில வந்துச்சோ அதே வழியில ஓடி போகும். அதே வழியில ஓடி போக செய்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தடைகளை நீக்கி போடுவார். யார் இதை நீக்கி போடுவார்? இயேசு. இயேசு உங்கள் வாழ்விலே என்ன தடை வந்தாலும் சரி, அதை நீக்கி அற்புதம் செய்கிற தேவன். உங்களுக்கு அவர் செய்ய போகிறேன்னு சொல்றார். எந்த தடையா இருந்தாலும் பயப்படாதீங்க. இந்த வாக்கு தத்தத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த வாக்கு தத்தத்தை பற்றி கொள்ளுங்க. இந்த தடைகள் எல்லாம் விலகி போகும். அது வேலையில் இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கலாம், பிஸ்னஸில் இருக்கலாம், தொழிலில் இருக்கலாம், அல்லது ஊழியத்தில் இருக்கலாம். ஏதோ ஒரு தடைகளை நீக்கி போடுவேன் கர்த்தர் சொல்றார். அவர் சொன்ன வார்த்தை அதுதான், நீக்கி போடுவேன். தடைகளை நீக்கி போடுகிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. 2வது வேதம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரம்
28வது வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 18:28. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார், என் இருளை வெளிச்சமாக்குவார். பிரியமானவர்களே, அநேகருடைய வாழ்விலே ஏதோ ஒரு இருள் மூடியிருக்கிறது. ஏதோ ஒரு டார்க்னஸ், வழி தெரியாமல் ஒருவேளை நாம் இருக்கலாம். என்ன செய்யறதுன்னு புரியாமல் நாம் இருக்கலாம். எப்படி நாம் நடப்பது என்று சொல்லி ஒரு பெரிய கன்ஃபியூஷனில், பெரிய போராட்டத்தின் மத்தியில் இருள் இருக்கிறது போல இருக்கலாம். இருளில் நமக்கு முன்னாடி இருக்கிறது என்னன்னு தெரியாது இல்லை. நடந்து போகிறதுக்கும் தடுமாற்றம் இருக்கும். மேடு இருக்குதா, பள்ளம் இருக்குதா, சரியாக போகுமா, நடக்க முடியுமா, விழுந்துருவோமா, அல்லது அடுத்த ஸ்டெப் எப்படி வைக்கிறது தெரியாமல் ஒரு வேலை இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, இருளை வெளிச்சமாக்குவேன். இருளை நீக்கி போடுகிறவர் நம் நடுவிலே இருக்கிறார். அவர் எதை நீக்கி போடுவாரா? தடையை நீக்கி போடுறது மட்டும் கிடையாது, இருளையும் நீக்கி போட்டுருவார். அவர் வெளிச்சமாக இருப்பார். எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி அவர்தான். ஏதோ ஒரு இருள் உங்க முன்னாடி இருக்கா? உங்களுடைய தொழில மூடி இருக்கா? உங்களுடைய வேலையில் அது இருள் போல காணப்படுகிறதா? உங்க தனிப்பட்ட வாழ்வில் ஒரு பெரிய இருள், என்ன செய்யறதுன்னு தெரியல, நிந்தனைகள் அவமானங்களை தாங்க முடியல, வழி தெரியாமல் இருக்கிறேன், ஃபியூச்சர் என்னன்றதே தெரியாமல் இருக்கிறேன், அப்படி யோசிக்கிறீங்களா? உங்களோடு தான் ஆவியானவர் பேசுகிறார். அது என்ன இருள நீங்க இருந்தாலும் சரி, அந்த இருளை நீக்கி போடுவேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. சகை என்று சொல்லுகிற மனிதனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். இவன் நல்ல ஒரு தொழில், நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகம், அந்த பகுதியிலே பணக்காரன், அந்த பகுதியிலே அவன் மிகுந்த செல்வாக்கு மிகுந்தவன். ஆனால் அவன் ஒரு இருளிலே இருக்கிறான். அவன் ஒரு இருளில் இருக்கிறதுனால இயேசுவை ஃபேஸ் பண்ண முடியல, இயேசுவை நேரடியாக பார்க்க முடியல. மற்றவங்களாம் போய் பார்க்குறாங்க, அவனால் நேரடியாக ஃபேஸ் பண்ண முடியல. காரணம், அவனுக்கு தெரியும், நான் இருளில் இருக்கிறேன். இந்த இருளை இயேசு விரும்ப மாட்டார். நான் இருளில் கிடக்கிறதுனால அவர் என்னை பார்க்க முடியாது. ஆகையினால இருளில் உட்கார்ந்துக்கிட்டு நான் இயேசுவை பார்த்துடுறேன் அப்படின்னு சொல்லி காட்டத்தி மரத்தில் ஏறுறான். இருளோடு இருக்கிறான். அவனை சுற்றிலும் பாவை இருள். வேதம் சொல்லுகிறது, அவன் பாவியான மனிதன். ஜனங்க முறுமுறுக்கிறாங்க, அவன் பாவியான மனுஷன், இருள் இருக்கிற மனுஷன், பாவை இருள் அவனை சூழ்ந்து இருக்கிறது, இருட்டில் கிடக்கிறான் அப்படி சொல்லி ஜனங்களாம் சொல்றாங்க. இந்த மனுஷன் மேலே ஏறி பார்க்கும் பொழுது கர்த்தருடைய கண்கள் அவனை கண்டது. அந்த இருள் அங்கேயே விலகிடுச்சு, அந்த டார்க்னஸ் அப்பவே விலகிடுச்சு. சகையவே சீக்கிரம் கீழே இறங்கி வானா இயேசு சொன்னார். உடனே அவன் தெளிவடைந்தான், பார்வை கிடைச்சிடுச்சு, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டுடுச்சு, இருள் அவனை விட்டு விலகினது. அன்றைக்கு அவனுக்கு ஒரு சந்தோஷம் உண்டாயிற்று, அன்றைக்கு அவனுக்கு ஒரு ரட்சிப்பு உண்டாயிற்று, அன்றைக்கு அவனுக்கு ஒரு விடுவு காலம் உண்டாயிற்று. அவன் குடும்பம் ஆசீர்வாதமான குடும்பமாய் மாறிற்று. இதை கேட்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையிலும் கூட இயேசுவை ஃபேஸ் பண்ண முடியாமல் இருக்கீங்களா? ஏதோ ஒரு இருளால ஜெபிக்க முடியாத இருக்கிறீங்களா? ஏதோ ஒரு இருளால ஆண்டவரை ஆராதிக்க முடியாம மனசாட்சியில குத்தப்பட்டவர்களா இருக்கீங்களா? ஏதோ ஒரு இருளால
நீங்கள் வழி தெரியாம குருட்டாட்டம் பிடிச்சு நிற்கிறீங்களா? உங்களை பார்த்து தான் சொல்றாரு, இருளை வெளிச்சமாக்குவேன் என்று சொல்லி. இருளை நீக்கி போட்டு நமக்கு வெளிச்சம் தருகிறவர் இயேசு. நம்மை பிரகாசிக்க செய்கிறவர் இயேசு. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. அவர் நம்மை பிரகாசிக்க செய்கிறவர். இருளை நீக்கி இயேசு ஒரு முறை பரிசேயன் வீட்டில் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார். விருந்து சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஸ்திரீ வந்து அவருக்கு பின்பதாக நின்று அவருடைய பாதத்தில் விழுந்து கண்ணீர் விட்டு தன் கூந்தலினால் அவர் பாதத்தை துடைத்து அவள் வைத்திருந்த பரிமள தைலத்தினால் அவருடைய கால்களில் ஊற்றி அவள் ஆண்டவரை அப்படியாய் மன்னிப்பு கேட்கிறாள். அப்படியாய் ஆண்டவருடைய சமூகத்தில் அன்பு கூறுகிறாள். காரணம் என்ன தெரியுமா? அவன்கிட்ட பணம் இருந்துச்சு, அவளுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்துச்சு இயேசுவை நேரடியாக பார்க்குற அளவுக்கு. அப்போல்லாம் இயேசுவை நேரடியாக பார்க்க முடியாது, பெரிய கூட்டம் அவர் பின்னாடியே இருக்கும். அற்புதம் பெற்றுக்கொள்றதுக்கு அல்லது அவர் ஏதாகிலும் நமக்கு தருவார் என்று கூட்டமான ஜனங்கள். அதுக்கு தான் அவர் சில நேரங்களில் கடலுக்குள்ளே போய் பிரசங்கம் பண்ணுவார், போட்டில் ஏறி பிரசங்கம் பண்ணுவார், மலையில் ஏறி பிரசங்கம் பண்ணுவார், கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி பிரசங்கம் பண்ணுவார். காரணம், திரளான மக்கள், ஏராளமான மக்கள் அவரை சுற்றிலே இருப்பாங்க. ஆனால் இந்த பெண் பர்சனலாக இயேசுவை பார்க்கிறா. அவ்வளவு செல்வாக்கு மிகுந்தவள். இவை இப்படி செய்யறத சீஷர்கள் எல்லாம் பார்க்குறாங்க. கண்ணீர் வடிக்கிறதையும் கூந்தலினால் அவருடைய பாதங்களை துடைப்பதையும் பரிமள தைலத்தை ஊற்றுவதையும் சீஷர்கள் பார்த்து முறுமுறுத்தார்களாம். இவள் பாவியான ஸ்திரீ ஆயிற்று, இவர் செய்யறத இயேசு எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறார்? பிரியமானவர்களே, அவள் பாவத்தில் கிடக்கிறவள் தான், இருளிலே கிடக்கிறவர் தான். இயேசு சொன்னார், அவளுடைய வாழ்விலே காணப்பட்ட இருளை அகற்றி சமாதானத்தோடு போ என்றார். சமாதானத்தோடு போ என்றார். பிரியமானவர்களே, எல்லாம் இருந்து ஏதோ ஒரு இருளிலே நாம் அமர்ந்திருப்பது போல இருக்கிறோம்ல. ஏதோ ஒரு இருள் நம்மை சூழ்ந்திருக்கிறதல்ல. ஒருவேளை பிசாசினால் உண்டான இருளாக இருக்கலாம், மனிதர்களால் உண்டான இருளாக இருக்கலாம், இயற்கையினால் உண்டான இருளாக இருக்கலாம், மனசாட்சியில் குத்துண்டவர்களாக ஒருவேளை இருளில் அமர்ந்திருக்கலாம். எப்படிப்பட்ட இருளிலே நாம் அமர்ந்திருந்தாலும் அந்த இருளை நீக்கி போட்டு நமக்கு வெளிச்சம் தருகிறவர் இயேசு ஒருவரே. இருளில் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள். ஏதோ ஒரு இருள் இருக்குல்ல, ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு அந்த இருளை நீக்கி போடுவேன். உங்க தொழிலில், உங்களுடைய பிஸ்னஸில், உங்களுடைய வேலையில், உங்களுடைய ஊழியத்தில் ஏதோ ஒரு டார்க்னஸ்ல அகப்பட்டவளை போல இருக்கும்ல, வழி தெரியாம இருக்கல்ல, உங்களுக்கு வழி உண்டாகும். வெளிச்சம் வந்துச்சுன்னா வழி உண்டாகும். நீங்கள் அதை கடந்து போக முடியும். அந்த பலத்தை கத்த தருவார். ஆகவே தான் அவர் சொல்றார், இருளை நீக்கி போடுவேன் என்று. பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, அவர் தடைகளை மாத்திரமல்ல, இருளை நீக்கி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. மூன்றாவது ஒன்றை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. கலாத்தியர் 3:13.
மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். சாபத்தை இயேசு கிறிஸ்து நீக்குகிறவராய் இருக்கிறார். ஏதோ ஒரு காரியம் சாபமாக நம்முடைய குடும்பத்தில் வந்திருக்கலாம். மூதாதையர்கள் செய்த தவறு நிமித்தமாய் நாம் தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கலாம். மூதாதையர்களால் உண்டான பிரச்சனைகளால் சாபம் நம்மை பின்தொடர்ந்து வரலாம். நம்முடைய பெற்றோர்கள் ஒருவேளை செய்த தவறினாலே அது ஜெனரேஷனாக நம்மை பின்தொடர்ந்து வரலாம். ஏதோ ஒரு சாபம் நம்மை பிடித்தாட்டி கொண்டே இருக்கலாம். சொல்லுவாங்க, அந்த குடும்பத்தில் வெறும் சாபங்க, இந்த சாபத்தினால தான் அப்படி இருக்கு, அந்த சாபத்தினால தான் அவங்க அந்த வீட்டில் குடியிருக்க முடியல, அந்த சாபத்தினால தான் அவங்க வீடு கட்ட முடியல, அந்த சாபத்தினால தான் அவர்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் அது விரயமாகுது, இந்த சாபத்தினால அடிக்கடி விபத்துகள் வருது, அந்த சாபத்தினால தான் ஏதோ ஒரு பிரச்சனை இழப்புகளை உண்டாக்கி கொண்டிருக்கிறது என்று ஒரு வேளை நீங்கள் சொல்கிறத கேட்டிருப்பீங்க. அல்லது ஒரு வேளை உங்களுக்கு அது நேர்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், இன்றைக்கு உன் மேலே இருக்கிற சாபத்தை எல்லாம் நீக்கி போடுவேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு சாபம் நம்மை பின்தொடர்கிறதோ, சாபத்தினால எதை செஞ்சாலும் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு உங்கள் சாபங்களை எல்லாம் இயேசு சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். மரத்தில் தூக்கப்பட்டவ எவனும் சபிக்கப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் அப்படி சபிக்கப்பட்டார்? நம்முடைய சாபங்களை நீக்குவதற்காக, நம்மேல் வந்த சாபங்களை உடைத்தெறிவதற்காக இயேசு சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அவர் சொல்லுகிறார், உன் சாபங்களை நான் நீக்குவேன். ஏதோ ஒரு சாபம் இருக்குல்ல, அதனால தான் எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை. சில சாபத்தில் எது சாபம் தெரியாது, எப்படி சாபத்தில் இருக்கிறோம் தெரியாது. வேதம் சொல்லுகிறது பாருங்க, சில வியாதிகள் சாபத்தினால் வர்றது. நம்ம நினச்சிக்குவோம் இது ஹீட்டில் வந்துருச்சு, இது இதனால் வந்துச்சு, அது அதனால் வந்துச்சு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். வேதம் என்ன சொல்லுகிறது? உபாகமம் 28ஆம் அதிகாரம் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். 18ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, சில இடங்களிலே சாபத்தினாலே கர்ப்பத்தின் கனி இல்லாமல் இருக்கிறது. வாசிக்கலாம். உன் கர்ப்பத்தின் கனியும் உன் கர்ப்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் உன் ஆடுகளின் மந்தைகளும் சபிக்கப்பட்டிருக்கும். சபிக்கப்பட்டிருக்கும். சாபத்தினால கர்ப்பத்தின் கனி, வீட்டில் இருக்கிற ஆடு மாடுகள் ஜீவராசிகள் சாபத்துக்குள்ள ஆயிடும். சாபம் வந்துடும் பாருங்க. இந்த சாபம் நீங்களாதான் அங்க குழந்தை பாக்கியம் வரும். நான் எல்லாருக்கும் சொல்லலை, சில காரியங்கள் சாபத்தினால வரும். அவங்க வைத்திருக்கிற பொருட்கள் அவங்களுக்கு ஃப்ளரிஷ் ஆகாம, அது பெருகாமல் அது அப்படியே கிடக்கும். அது குட்டி போடாது. ஆடாக இருந்தாலும் சரி, மாடாக இருந்தாலும் சரி, அது குட்டி போடாது, அது பெருக்கம் வராது, அது அப்படியே கிடக்கும். அது ஒரு சாபம். எனக்கு அன்பானவர்களே, இந்த சாபத்தினால சில குடும்பங்கள் ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறோம். இந்த சாபத்தினால குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் அநேகர் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, சாபத்தினாலே
கர்ப்பத்தை கர்த்தர் அடைப்பார். இரண்டாவது அதே அதிகாரத்தில் வாசிக்கலாம், 28:35 வாசிக்கலாம், 27, 28 வாசிக்கலாம். நீ குணமாகாதபடி கர்த்தர் உன்னை எகிப்தின் எரிபந்தமான பருக்களினாலும் மூலவியாதியினாலும் சொறியினாலும் சிரங்கினாலும் பாதிப்பார். கர்த்தர் உன்னை புத்தி மயக்க ரொம்ப இன்டெலிஜென்ட். கவனிச்சிங்க, எப்படி சாபம் வருது தெரியுமா? ரொம்ப புத்தியா இருக்கிறேன், புத்தி மயக்கம். எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாம் படிச்சிருக்கிறேன், எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேணாம் அப்படி சொல்லி நினைக்கிறாங்க பத்தி, அதான் புத்தி மயக்கம். குருட்டாட்டத்தினாலும் அதனால குருட்டாட்டம், அதனால அவங்க செய்யறது எல்லாமே குருட்டுத்தனமா செய்வாங்க. மனத்திகைப்பினாலும் பாதிப்பார். மனத்திகைப்பு என்ன பண்றதுன்னு தெரியாது. அப்புறமா மனத்திகைப்பினாலும் வாதிப்பார். அது ஒரு சாபம். பாருங்க, வியாதி, எரிபந்தம், மூல வியாதி, புத்தி மயக்கம். புத்தி இன்மை இல்லை, ரொம்ப புத்தி அதிகமாயிட்டாக பைத்தியக்காரன் ஆயிடுவான். கவனிச்சு பாருங்களேன், ரொம்ப அறிவாளியா இருந்தாக்கா அவன் லூஸா இருப்பான். நீங்க நல்லா கவனிச்சு பார்க்கலாம். நல்லா படிச்சவன், சரி, இந்த பிலாசபிலாம் படிக்கிறான் பாருங்க, புத்தி பேதையாயிடும். பெரிய அறிவாளிங்க, புத்தி அப்படியே மங்கி போயிடும். அறிவாளின்னு சொல்லுவாங்க, ஆனால் அறிவாளியே கிடையாது. அது ஒரு சாபத்தினால் அப்படி வரும். அப்படி பாருங்க, அந்த மாதிரி மூல வியாதிகள், சில காரியங்கள், எல்லாவற்றையும் நான் இதை சொல்லலை, இயற்கையாக வர்றது இருக்கு, அது வேற விஷயம். ஆனால் சாபத்தினால எங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சு, எங்கள் தாத்தாக்கு இருந்துச்சு, எங்கள் அம்மாவுக்கு இருந்துச்சு, அப்படியே எனக்கு வருது பார்த்தீங்களா, அது சாபம். இப்போதான் எனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அது சாபமாகாது. அது இயற்கையாக சில உபாதைகளால், நம்முடைய உடம்பில் ஏற்படுகிற மாற்றத்தினால அது வரலாம், அது ஒரு வியாதி. ஆனால் தொடர்ந்து வருது பாருங்க, தொடர்ந்து அப்படி ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் அப்படி வந்துச்சுன்னு சொன்னாக்கா அது பேர் தான் சாபம். அப்போ பாருங்க, வியாதிகள் சாபத்தினால வருது. கடைசி அதில் வாசிக்கலாம், 35ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உன் உள்ளங்கால் தொடங்கி உன் உச்சந்தலை மட்டும் குணமாகாதபடிக்கு, உச்சந்தலை மட்டும், அப்போ உடம்பு ஃபுல்லா குணமாகாதபடிக்கு கர்த்தர் உன்னை முழங்கால்களிலும் தொடைகளிலும் கொடிய எரிபந்த பருக்களினாலே வாதிப்பார். அது ஒரு சாபம். உச்சந்தல் நிறைய பேர் சொல்லுவாங்க, உச்சந்தல்லேருந்து உள்ளங்கால் வரை எனக்கு என்ன இருக்கு, வியாதி இருக்குன்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? சாதாரணமாக சொல்கிறத கேட்டிருப்போம். நிறைய எனக்கு வியாதி இருக்கு. பிரியமானவர்களே, சிலருக்கு பலவீனத்தின் நிமித்தமாக, சிலருக்கு சத்ருவினால, சிலருக்கு இயற்கையினால, சிலருக்கு சாபத்தினாலே வரும். சாபத்தினால இப்படிப்பட்ட வியாதிகள் வரும். நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது, தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தர் சொல்றாரு, இந்த சாபம் நீங்கினாக்கா நீ சுகமாயிடுவே. நான் சாபத்தை நீக்குகிற தேவன், ஏன்னா நான் சிலுவை மரத்தை தூக்கினேன். சிலுவையை தூக்கின எவனும் சபிக்கப்பட்டவன். இயேசு நமக்காக சாபமானார். சாப இருளை நீக்கும்படியாய், சாப கட்டுகளை அறுக்கும்படியாய், சாபத்தில் உண்டான வியாதிகளிலிருந்து விடுதலை தரும்படியாய்,
சாபத்தில் அகப்பட்டிருக்கிற நம்மை ஆண்டவர் விடுவித்து ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை, தன்னுடைய இரத்தத்தை இந்த சிலுவையிலே நமக்காக சிந்தி அவர் மரித்து 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தார். காரணம் என்ன? நம்மை வெளிச்சத்தின் பிள்ளையாய் நடத்துவதற்காக, தடைகளை நீக்கி நடத்துவதற்காக, நம்மேல் அநியாயமாய் வந்த மூதாதையர்கள் செய்த பாவம், மூதாதையர்கள் செய்த அக்கிரமம், மூதாதையர்கள் மூலமாய் பின்தொடர்கிற சாபமானது நீக்குவதற்காக இயேசு சிலுவை மரத்தை சுமந்தார். அதை நீக்கி போடுறேன்னு சொல்றார். நீங்க செஞ்ச கிடையாது, அது உங்களால் வந்தது கிடையாது. அது எங்கேயோ ஒரு சந்ததியில், எங்கேயோ ஒரு மூலையில் அப்படியே தொடர்ந்து வருது. எங்கேயோ ஏதோ ஒரு காரியம் நடந்திருக்கும், அது அப்படியே ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன். சில வியாதிகளை கூட டாக்டர் கேட்பாங்க, உங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சா? ஹிஸ்ட்ரி கேட்பாங்க. போய் சொல்லுவீங்க, நீங்கள் கேட்டிருப்பீங்க, உங்கள் அப்பாவுக்கு இருந்துச்சா, உங்கள் அம்மாவுக்கு இருந்துச்சா, உங்கள் தாத்தாக்கு இருந்துச்சா, உங்கள் பாட்டிக்கு இருந்துச்சா? சில தோல் வியாதிக, சில வியாதி, ரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகள், இதுக்கெல்லாம் கேட்பாங்க. கேட்டிருக்கீங்களா? அது தாங்க சாபம். அது டாக்டரால் குணமாக்க முடியாது. அவன் என்ன சொல்லுவான் தெரியுமா? அது அப்படி தான் வரும், அது ஜென்ரேஷன். அதுக்கு என்ன, அந்த நேரத்துக்கு என்ன மருந்து போட்டுட்டு போ, அவ்வளவுதான். ஆனால் இயேசு முற்றிலும் அந்த சாபத்தை நீக்கி நமக்கு விடுதலை தருகிறவர். ஹல்லேலூயா. அது எந்த சாபமாக இருந்தாலும் சரி, எந்த சாபத்தில் அகப்பட்டு இருந்தாலும் சரி, அதை நீக்கி போடுவேன் கர்த்தர் சொல்றார். அவர் நம் நல்ல தெய்வம்ல, தடைகளை நீக்குகிறவர், இருளை நீக்குகிறவர், சாபத்தை நீக்குகிறவர் நம் நடுவில் இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் வாழ்வில் இந்த மாதத்தில் என்னென்ன காரியத்தினால் தடைகள் வருகிறதோ அந்த தடைகள் அகன்று போகிறத பார்ப்பீங்க. கர்த்தரே அதை நீக்கி போடுவார். எந்தெந்த காரியத்தினால இருள் உங்களை சூழ்ந்திருக்கிறதோ, வழி தெரியாமல் குருட்டாட்டம் பிடிச்சிருக்கிறது போல, இருளில் அகப்பட்டது போல இருக்கீங்களோ, கர்த்தர் அந்த இருளை எல்லாம் அகற்றி போடுவார். அவர் வெளிச்சம் வீச செய்கிற தேவன். ஒருவேளை சாபத்தினால பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஐயோ இப்படி நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் புலம்பிட்டு இருக்கலாம். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், குடும்பத்தில் ஆசீர்வாதம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வியாதினால் இது எங்கள் அப்பாவுக்கு இருந்தேன், தாத்தாக்கு இருந்துச்சின்னு சொல்லி நம்ம அப்படி சொல்லிட்டு இருக்கலாம். பிரியமானவர்களே, அதை நீக்கி ஆண்டவர் அற்புதம் செய்வார். அவர் தடைகளை நீக்கி போடுகிறவர். ஹல்லேலூயா. அவர் நீக்கி எல்லா காரியத்தையும் நீக்கி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். உங்களை ஆசீர்வதிப்பாரா? உங்களுக்கு நன்மை செய்வாரா? இந்த மாதத்தில் வாக்கு தத்தம் செய்தது போல நீக்கி போடுவார். தடைகளை நீக்கி போடுவார், இருளை நீக்கி போடுவார், சாபத்தை நீக்கி போடுவார், நம்மை செழிக்க செய்து அவர் ஆசீர்வதிப்பார். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் எதனால் எனக்கு தடை வந்துச்சு, இதெல்லாம் வேண்டாம் ஆண்டவரை, அந்த தடையை நீக்கி போடுங்க. எதனால் ஆண்டவரை இருள் என்னை சூழ்ந்துக்கிட்டு, அவங்க சூனியம் வச்சதுனால, இவங்க இதை பண்ணதுனால, அவங்க அது பண்ணதுனால, அதெல்லாம் நீங்கள் பார்க்க வேணாம். இருளை வெளிச்சமாக்குவேன்னு சொன்னவர் அவர் தான். ஆண்டவரை இருளை நீக்கி போட்டுருங்க. ஏதோ ஒரு இருளில் இருக்கிறது போல் எனக்கு தெரியுது, நம்ம மனசாட்சிக்கு தெரியும், அந்த இருளை நீக்கி போட்டுருங்கப்பா. கேட்கலாமா? ஏதோ ஒரு சாபம் நமக்கு தெரியும், நல்லா தெரியும். நம்ம குடும்பத்தில் ஏதோ ஒரு சாபம், சில வியாதிகள், சில பிடிவாத குணங்கள், சில கோப குணங்கள், சில காரியங்கள் நமக்கு அப்படியே ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன் வருவாங்க. தாத்தா அவ்வளோ பயங்கர கோபக்காரர், அந்த கோபம்தான் அவனுக்கு இருக்கு சொல்லுவாங்க. கேட்டிருக்கலாம் நீங்கள். அவங்க அப்பாவுக்கு அப்பா, அவங்களுக்கு அப்பா, அவர் இப்படி இருந்தார். அப்போ பாருங்க, அந்த சாபத்தையும் கர்த்தர் நீக்கி போடுறேன்னு சொல்றார். எவ்வளவு நல்லவர்! அந்த
அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு மனசாட்சிக்கு தெரியும் சொன்ன ஆண்டவரே இயேசுவை அதை நீக்கி போட்டுருங்க அப்படி சொல்லி நம்ம கேட்கலாம். எல்லாம் எழும்பி நின்று ஏசப்பா தடைகளை நீக்கி போடுங்கப்பா. ஏதோ ஒரு தடை இருக்கிறது போல தெரியுது, தடையை நீக்கி போட்டுருங்க. ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர முடியாதபடிக்கு அல்லது சரீர பிரகாரமாய் ஏதோ ஒரு காரியத்தில் முன்னேற முடியாதபடிக்கு, ஃபைனான்ஷியல் காரியத்தில் ஏதோ ஒரு காரியத்தில் கொஞ்சம் கூட முன்னேற முடியாதபடிக்கு, பிஸ்னஸில் முன்னேற முடியாதபடிக்கு ஏதோ ஒரு தடை இருக்குல்ல, இயேசுவே அந்த தடையை நீக்குவேன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு நீக்கி போடுங்க. நீங்கள் கேளுங்க ஏசப்பாட்ட. ஒருவேளை ஏதோ ஒரு சாபத்தினால குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம், வியாதியோடு கூட இருக்கலாம், ஏதோ குறிப்பிட்ட வியாதினால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இயேசுவே எனக்கு சுகம் தாங்க, அந்த இருளை நீக்கி போட்டுருங்கப்பா, அந்த சாபத்தை நீக்கி போட்டுருங்க ஆண்டவரே, சாபத்தை நீக்கி போடுங்கப்பா. எல்லாம் இருள் போல தோணும், பகலில் இருந்தாலும் சரி எதையோ ஒன்று யோசிச்சுட்டு ஏதோ ஒரு காரியத்தில் இருளில் இருக்கிறது போல உங்களுடைய மனசாட்சி சொல்லிகிட்டே இருக்கும். ஒரு டார்க்னஸ். ஆண்டவரே அந்த இருளில் இருந்து நீ வெளிச்சம் தரேன்னு சொன்னீங்களே, அந்த இருளை நீக்கி போடுங்கப்பா, அந்த இருளை நீக்கி போடுங்கப்பா. அது ஒரு வேளை பாவத்தினால வந்திருக்கலாம், நம் செய்த துரோகத்தினால வந்திருக்கலாம், நம் செய்த அநியாயத்தினால வந்திருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்தில் இருளில் இருக்கிறது போல இருக்கலாம். ஆண்டவரே எனக்கு வெளிச்சம் வேணும், நான் வழி தெரியாமல் இருக்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, என்னை கைட் பண்ணுங்கப்பா, என்னை கைட் பண்ணுங்கப்பா. சொல்லுங்கள், நீங்கள் கேளுங்க ஏசப்பாட்ட, நீங்கள் ஏசப்பாட்ட கேளுங்க. எல்லாம் இயேசுவை நோக்கி பார்த்து அந்த இருளை நீக்கி போடுங்கப்பா, அந்த இருள் நீக்கி போடுங்க ஆண்டவர். Glory to God. இந்த சோஷியல் மீடியாவின் மூலமாய் பார்க்கிறேன் என் அன்பு சகோதர சகோதரிகளை வாழ்வில் தடைகளை நீக்கி, இருளை நீக்கி, சாபத்தை நீக்கி அவர்களுடைய வாழ்வில் தகப்பனே நீர் வெளிச்சம் வீசுவீராக, நீர் அவளை ஆசீர்வதிப்பீராக, சுகப்படுத்துவீராக, பலப்படுத்துவீராக. உங்களுடைய சத்தியத்தை அறிந்து அவர்கள் வெளிச்சத்தில் நடக்கிற பிள்ளைகளாய் மாற்றி கனப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே.